உங்களை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மிக மிக சந்தோஷமாக என்னோடு சகோதரர் சக ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது இன்னும் சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் வரும் பொழுது ஒரு உற்சாகப்படுத்தினாங்க. சபைகள் வரும் பொழுது இந்த தேசத்திலையும் ஒற்றுமை ஒருமைப்பாடு கத்தராக ஊழியக்காரர்கள் தேவன் வச்சிருக்கிறார். சரி, என்னுடைய தலைப்பு நீங்க பார்ப்பீங்க, இங்கிலீஷ் தான் நீங்க போட்டிருக்கேன். God pray to God. தேவன் இடத்துல ஜெபம் செய்கிறார். அப்படின்னா பாருங்க, yes Jesus God. இப்போ ரொம்ப வாஸ்தவம் என்னன்னாக்கா நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஸ்பெஷலி நம்மள முஸ்லீம்களோட ஏசியார் இந்த பேசுறீங்க பிரசங்கமா இருக்கிறது. ஓகே, ஏசு யார்? முக்கியமான தியாலஜி படிக்கிறோம். ஏசு யார்? மனுஷனா தேவன்? தேவன். அப்படியும் பிள்ளைகளை ஜெபம் பண்றாரு. அதான் உங்களுடைய கேள்வி. இயேசு தேவன் என்றால் ஏன் பிதா இடத்துல ஜெபம் பண்றாரு? தேவன் இடத்துல ஏன் ஜெபம் பண்ணணும்? ஓகே, நீங்க வச்சுங்க, பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரைட்டா ராங்கும் இல்லை. நம்ம இப்ப கேட்டுக்கூடிய கேள்வி, ஆமா இயேசுவானவர் தேவன், ஆனா அவர் ஏன் பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு? அவரு தேவன் தானே. ரைட்? ஓகே, கான்சென்ட்ரேட். Jesus is God, pray to God. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வாசிப்போம். வாசிங்க தமிழ் கற்றுக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும்போது என்ன நடக்குது? ஆவி ஆத்மா சரீரம், ஆத்மா ஆவி சரீரம். உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி. சோ இயேசுவானவர் ஆவி ஆத்மா சரீரம். இது வெரி இம்பார்ட்டன்ட் தியாலஜியா, இம்பார்ட்டன்ட் தியாலஜி. இதை மூணு சுத்திகரிக்கனாக்கா இது மூணிலும் வருவதுதான் அசுத்திகரிக்க முடியும். ஸோ அதனால இயேசுவானவர் சரீரம் ஆத்மா ஆவியில் வந்தார். ஸோ காட் பிகேம் மேன். இதுதான் முதல் யோவான அதிகாரம் வசனமே சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனால். இது வெரி இம்பார்ட்டன்ட் தியாலஜி அகைன். ஸோ அதனால அன்பானவர்களே, man cannot become God. Wrong theology. தமிழ் ஒரு பாட்டு படிப்பாங்க, மனிதன் என்பவர் தெய்வமாக இல்லை, தப்பு. மனிதன் ஒரு பாவியாக இருக்கலாம், தெய்வமாக முடியாது. ஆனா தெய்வம் என்பவர் மனிதனாகலாம். நம்மளுடைய தமிழ் தியாலஜி நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வாரிவாக வழங்கினாக்கா அவங்க உடனே சாமி கூப்பிட்டு மழையை போட்டு அதுக்கு சிலை வச்சிருவானுங்க. எந்த பீச்சில் இருந்து மரீனா பீச்சில் அவர் வாழ்க்கை அவருக்கு ப்ளீஸ் டோன்ட் கோ டு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமா. ஏசு சிலை வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அன்பானவர்களே, man cannot become God. Wrong, because man is limited. மனிதன் ஒரு அளவுதான், சர்வ வல்லவர் இல்லை. ஆனா சர்வ வல்ல தேவன் God, if we say God cannot become man, that means sovereignty, authority of God limited. சர்வ தேவனை நம்ம லிமிட் பண்றோம். ஏன் தேவன் மனிதனாக வர முடியாது? ஜெனிசிஸ் ஆதி ஆகமத்தில் முதலாளிகளை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், எல்லா ஜீவன்
ஜீவராசிகள், எவ்ரிதிங், மண்ணில் இருந்து பூச்சி வரைக்கும், சூரியனில் இருந்து நட்சத்திரம் வரைக்கும் எல்லா விதமான கண்டங்களும் பிளானெட்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவன் தாமே மனிதனாக வருகிறார். So God took human nature. இன்னும் நோக்கி சரியா சொன்னா அவதான் இல்லை, he clothed. அவர் தேவன் மனிதனாக உடுத்தி கொண்டார். தேவன் ஆவியானவர், அவருக்கு சரீரம் இல்லை, ஆனால் மனுஷ சரீரத்தை அவர் became a man, being like everyone, perfect son. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். Being like everyone, perfect son of man. மனுஷகுமாரன், இது ரெண்டு வார்த்தை எப்பயுமே இங்க பார்ப்பீங்க. என்ன வார்த்தை? மனுஷகுமாரன், 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 மனுஷகுமாரன் சொல்லும் பொழுது இயேசுவானவர் தேவனானவர் மனுஷ தன்மையில எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். தேவகுமாரன் போது தேவத்துவங்கள் அவர்கிட்ட இருக்குது. மிரக்கிள்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யறார். சோ இந்த ரெண்டு சைடு அவர்கிட்ட இருக்கு. ஓகே, சோ God took human nature, he became a human being like everyone, perfect son of man, மனுஷ குமாரன். ஆனால் no original sin, பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. மனுஷன்கிட்ட பாவம் இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது ரோமர்ல, எல்லா மனிதரும் பாவம் செய்து கெட்டுப்போம், பாவத்தின் சம்பளம் மரணம். நண்பர்களே, குழம்பிடாதீங்க. இந்த தியாலஜி நீங்க சரியா வச்சுக்கணும். ரெண்டுலையும் மனுஷகுமாரன் தேவகுமாரன், மனுஷகுமாரன் தேவகுமாரன். ஸோ அதனால ஒரு மனுஷனாக இருந்து தேவன், ஓகே, ஜீசஸ் லைக் any human being, as soul and spirit and body. பார்த்தோம். This means in this man dwell, in this man dwell the divine Son of God, the second person in Holy Spirit. அப்படி என்றால் கிறிஸ்துக்குள்ள தேவத்துவம் இயங்குகின்ற ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அந்த இரண்டாவது திரேகத்துவத்தின் இரண்டாவது நபர் இயேசு. கிறிஸ்துவத்தின் இரண்டாவது நபர் இயேசு என்றால் அந்த தெய்வத்துவம் அவர் கூட இயங்க ஆரம்பிக்கிறது. இஸ் பிகம் a man. எப்படி மரம் எப்படி அவங்க வந்து கர்ப்பவதி ஆனாங்க? எப்படி கர்ப்பவதி ஆனாங்க? பரிசுத்த ஆவி நான் குருகுரு. அப்ப என்ன ஆனது? அந்த கர்ப்பம் தேவனால உண்டாகும், மனுஷனால் உண்டாக்கப்படும். அந்த தேவத்துவம் எங்க ஆரம்பிக்கிறது? கர்ப்பத்திலே ஆரம்பித்து அந்த இரண்டாவது திரேகத்துவத்தின் இரண்டாவது மனுஷன் தான். அதுக்காக தான் திரேகத்துவம். தேவன் மனிதனாக வந்தார். When the unity between divinity and humanity called Christ. When the unity between divinity and humanity called Christ. சொல்லுங்க. ஓகே, எப்பொழுது அந்த தெய்வத்துவமும் அந்த மனிதத்துவமும் சேரப்படுகிறதோ அது கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்து யார்? கிறிஸ்து என்றால் not God, not Jesus, but Christ. Christ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாமே கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கேட்கலாம், நம்ம பேர பிள்ளைங்க நம்மளை கேட்கலாம். ஏன் ஆண்டவர் போய் ஜபம் பண்ணணும்?
அதுக்கு என்ன சொல்றேன்? ஸோ த ஹோலி கம்யூனியன் நம்ம சாப்பிட்றதுல என்னது ஹோலி கம்யூனியன்? என்னது? திருவிருந்து, பரிசுத்த விருந்து. ஸோ வச்சுக்கோ. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? யாரோட சரீரம்? ஆண்டோட இல்லை, கிறிஸ்துவுடைய சரீரம் தான் உங்களுக்காகவும் நமக்காகவும் பிக்கப்பட்டது. ரைட்டு பிரதர் சொல்றது ரைட்டு. ஆனா ஆண்டவருக்கு சரீரம் இல்லை, ஆவியானவர். அதனாலதான் அவர் மனித சரீரத்தை உடுத்திக் கொண்டார், போட்டுக்கொண்டார். ஸோ அது வரும்பொழுது அந்த பாடி ஆஃப் காட் நோ, பாடி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நோ. பரிசுத்தாவிக்கு சரீரம் இல்லை. அந்த சரீரம் யாருடையது? ஸோ நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது இங்கே நீங்க கவனிக்கணும், அது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். நீங்க இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் போயிருக்கீங்களா? யூதர்களுடைய சபைகளுக்கு போயிருக்கீங்களா? அங்க இந்த இதுக்கு என்ன செய்வாங்க? இந்த திருவிருந்து கொடுக்கும் பொழுது இயேசுடைய செயல் தேவன் அவங்க வந்து பரிச்சை வந்து போட மாட்டாங்க. தேவன் சரித்து கொடுக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் சரித்து கொடுக்க முடியாது. பிகாஸ் they don't have the body. ஸோ அதனால இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக கொடுத்தது. கடைசியாக சொல்றது, இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக விற்கப்பட்டது, இது என்னுடைய ரத்தம், இந்த புதிய உடன்படிக்கை. ஸோ the body and the blood given by Jesus Christ, not God, not Holy Spirit. Alright? So அதனால இப்போ நம்ம தான் put it again in your mind. Why God prayed to God? Why Jesus prayed to God? Jesus is a God. Okay? Christ means the anointed one, sealed, confirmed by the Almighty God, the Father. அப்படின்றா கிறிஸ்து என்று அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் முத்திரையிடப்பட்டவர் தேவனால். அது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டதான் சொல்லி இது என்னுடைய நேசர் குமார், இவரை நான் பாசம் பண்ணுகிறேன் சொல்லியிருக்காரு எல்லாரும். அதனால சார் வரும்போதே சொல்றாரு. ஓகே, ஸோ இதனால ஸோ ஜீசஸ் prayed to God because God is the creator of this body. இயேசுவானவர் ஏன் ஜெபம் பண்றார்? கிறிஸ்து ஏன் ஜெபம் பண்றார்? அவர் எங்க இருக்காரு? சிருஷ்டிகர்த்தர். இப்ப சரித்திரா மேன் ஆஃப் இது ரெண்டும் எப்படி விளையாடும்? சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட். இப்ப ஒரு தெய்வ என்னது? சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், தெய்வ மனுஷன். தேவ மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு பார்க்கிறாரு. ஆண்டவரே ஜெபிக்கிறேன், உம்முடைய நாமம் வருவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப என்ன தோன்றல் இருக்காரு? தேவ சன் ஆஃப் மேன். So Jesus prayed to God because God is the creator. As human, he shares everything except sin. அப்படின்னாக்கா அவங்க ஜபம் பண்ணும்போது மனிதனாக இருந்து, மனிதத்துவத்தில் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் அனுபவிச்சா பண்றாரு. ஆனா அவர் பாவி இல்லை, பாவத்தை மட்டும் அவரு நமக்கு சேர்க்கணும். Alright? So two sides of Jesus Christ, Son of Man, human side, Son of God. Okay, divinity, Son of Man, human side, Son of God, divinity, தெய்வத்துவம். இது சங்கீதம் 22 இங்க. ஓகே, புரிஞ்சா? ஓகே, ஸோ அன்பானவர்களே, தேவன் மனிதனாக வந்தார். ஸோ இந்த மனிதத்துவத்தில் நம்மளோடு சாப்பிட்டாரு, அவருக்கு வழி இருந்துச்சு, அவர் கலப்பா இருந்தாரு, அவர் தூங்கினாரு.
அவர் துதித்தார். ஆனால் தேவன் தன்மை தாமே துதிக்க முடியாது. God cannot not praise himself. அவர் துதித்தார், பிதாவே பரிசுத்தரே. அதனால் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம சில பேர் கேட்கலாம், ஏன் தேவனோ ஜபிக்கிறார், ஆண்டவர் ஏன் ஜபிக்கிறார்? In a human, Christ prayed to God. In a human, we pray to God. In a human, Jesus had pain, tired, hungry, எல்லாத்தையும் சொன்னார். ஒன்று தவிர பாவம் மட்டும் செய்யும். ஜெபம் செய்வோமா? Let's pray. ஆண்டவரே, எங்களோடு இன்றைக்கு ஆண்டவரே தெய்வத்துவத்தையும் மனிதத்துவத்தையும் ஆண்டவரே காமிச்சு கொடுத்தீங்க. எங்களுக்காக ஆண்டவரே நீ மனிதனாக வந்தார், மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க மரித்தார். கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை பிக்க வைத்து ரத்தம் சிந்தி ஆண்டவரை மீட்டுக் கொண்டு தேவரே நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு ஏன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய வேர்வை ரத்தம் மாறி மணித்தாண்டவர் அப்படியாக ஜெபித்தீர் பார்க்கும்போது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகும் பொழுது, அப்பா தெய்வ மனிதனாக பார்க்க, மனிதனாக உங்களை பார்க்க, man of God, son of God. Yes. Yes. தேவர் மனிதன். Yes. ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்திருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை தெரிந்து கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய தேவன் இன்னோடு இருக்க இறங்கி வந்த ஆண்டவரை வாசம் பண்ணுகிறேன். இயேசுநாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கிரமங்கள் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, எல்லா நன்மையினால் நாவை திருப்தியாக்கி, கழுகு கொப்பான வாழ வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏழை எளியோர்களை விதவைகளை ஆண்டவரே நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாம் வைத்திருக்கின்ற